இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல பாண்டியும், வானதியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அத வந்து சோழன் வந்து வாசல்ல நின்னு பார்த்துட்டு இருப்பான். பாண்டி கிட்ட வந்து வானதி சொல்லுவா, "நீ எப்பவும் இப்படிதான் பாண்டி. நானா உன்ன வந்து வழிய தேடி தேடி வந்தா, நீ என்னை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன விரட்டி விட்டுருத." அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. அப்போ பாண்டி சொல்லுவான், "இப்போ என்னாப்புல நீயாவா வந்த? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுனால தானே வந்த." அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிட்டு இருப்பான். "ஆமா, நீ வந்து நான் அதுக்கு முன்னக்கூட்டி வரும்போது நீ என்ன எவ்வளோ காயப்படுத்தின. இப்பவும் நீ அத மாரி தானே பண்ற. நீ என்ன தேடி வந்தியே அப்படிங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு உன்னை பார்க்க நான் வந்தேன். ஆனா இப்பவும் என்ன வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அசிங்கப்படுத்திட்ட." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவா. "இனிமே உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் பாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவா. அப்ப சோழன் கூப்பிடுவான். அத கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிருவா. அப்போ சோழன் வந்து பாண்டிட்ட சொல்லுவான், "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "என் தலையெழுத்து எனக்கு இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது, "சரி உள்ள வான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவான். வீட்டுக்குள்ள போய் அவன் சேர்ல உட்காருவான். இவனும் ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பான் சோழன். சேரன் அங்கேருந்து வந்துட்டு, "இந்தாப்பா நிலா, தண்ணி வந்து சூடா கேட்டில்லம்மா குடி" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பான். அந்த சமயத்தில ரூமு கதவ திறந்துக்கிட்டு பல்லவன் வருவான். வந்துட்டு, "அண்ணே என்ட்ட பேசுங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் கைய தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான். அதுக்கப்புறம் பாண்டிகிட்ட போய் நிப்பான். "அண்ணா நீயாவது என்கிட்ட பேசுனேன்னு" சொல்லி திரும்ப கேட்பான். அவனும் வந்து கண்டுக்காம போயிருவான். அதுக்கு அடுத்தது நேரா சோழன்ட்ட போவான். அவனும் கண்டுக்க மாட்டான். உடனே திரும்பியும் ரூமுக்குள்ள போயிட்டு சோகமா கதவ அடைச்சுட்டு உள்ள உட்காந்துருவான். உடனே நிலா வந்து பல்லவன்ட்ட போவா. "எதுக்காக இப்ப வந்து இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா நீலா. பல்லவன் வந்து சொல்லுவான், "அண்ணே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிலா சொல்லுவா, "பிறகு நீ பண்ண காரியத்துக்கு உன்ட்ட ஈஸியா எல்லாரும் பேசிருவாங்களா? ஃபர்ஸ்ட் நீ எல்லார்ட்டயும் போய் போய் நின்னு என்ட்ட பேசுங்கன்னு சொல்றத நிப்பாட்டு. ஆ நீ எப்படி காயத்ரிட்ட பேசுன? உனக்கு காயத்ரிட்ட எப்படி பழக்கம் வந்துச்சு? நீ வந்து சும்மா தானே அவள பார்த்துக்கிட்டு இருந்த." அப்படின்னு சொல்லி நிலா கேட்பா. "அண்ணனோட பிரச்சனை முடிஞ்ச உடனே கேஷுவலா பேசுனோம் அண்ணி. அதுக்கப்புறம் அப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்." அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சொல்லுவான் பல்லவன். அப்போ வந்து நிலா கேட்பா, "அப்ப நீ மறைஞ்சு மறைஞ்சு இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தது காயத்ரி கிட்ட தானா?" அப்படி சொல்லி கேட்பா நிலா. ஆமான்னு சொல்லி மண்டைய ஆட்டுவான் பல்லவன். அதுக்கப்புறம் கேட்பா, "நீ வந்து காயத்ரிட்ட பேசணும்னு நெனச்சா ஏன்டா ரூமுக்கு போன? நீ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே பேசுறதுக்கு. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன பொண்ணுங்க வராம இருக்காங்களா? இந்த சந்தா வராங்க, வானதி வரா, எல்லாரும் வரத்தானே செய்றாங்க. அது மாரி நீ கூப்ட்டுட்டு இங்க வந்திருக்க வேண்டியதானே. உனக்கு என்ன அங்க பிரைவசி அப்படி தேவைப்படுது? நீ பண்ணது தப்பு தானடா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பா நிலா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "நான் அன்னைக்கு சொன்னது தான்டா இன்னைக்கும் சொல்றேன். நீ வந்து ஒரு பொண்ணுங்கிறத யோசிக்கவே இல்ல. அவள கூட்டிட்டு போறதுனால என்ன பிரச்சனை ஆகுன்னு. நீ அவளோட பிரச்சனைய யோசிச்சே பார்க்கல பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்கிட்ட காயத்ரி அதுக்கப்புறம் பேசினாளா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. பிறகு அவங்க அம்மாவோட நிலைமைய யோசிச்சு பார்த்தியா? தன்னோட பொண்ணு வந்து லாட்ஜ்ல இருந்தா ஒரு பையன் கூடன்னு சொல்லி கேள்விப்பட்டா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? நீ செஞ்சது ரொம்ப பல்லவா தப்பு. "உனக்கு காயத்ரிய பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா நிலா. "ஆமா அண்ணி பிடிக்கும். ஆனா தப்பான எண்ணத்தோடலாம் அங்க கூட்டிட்டு போகல அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "எனக்கு புரியல. ரூம் வரைக்கும் ஒரு பொண்ண கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ற. சரி ஓகே அது உன்னோட பெர்சனல். நான் அதில தலையிடல. ஆனா இனிமே இந்த மாரி பண்ணாத. அவங்க எல்லாரும் உன்கிட்ட பேசுற வரைக்கும் நீ பொறுமையா இரு. எல்லாம் சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா நிலா. அதுக்கப்புறம் பாண்டி வந்து கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான். சோழன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டு நேரா கடைக்கு போவான். "என்ன பாண்டி வேலை பார்த்துட்டு இருக்கியா? இந்தா கூல் ட்ரிங்க்ஸ் குடி" அப்படின்னு சொல்லி கையில குடுப்பான். அப்போ அங்கேருந்து கண்ணன் சொல்லுவான், "அப்ப நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவான். கண்ணன் வந்து டீ குடிக்க வெளிய போயிருவான். அப்ப சோழன் வந்து பாண்டிட்ட சொல்லுவான், "ஏன்டா வந்து கொஞ்ச நேரம் உட்காரு பக்கத்துல. இவ்வளவு அழுக்கான ட்ரெஸ்ஸா போட்டுருக்க" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "என் வேலையே அதுதானடா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி நீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்கார வச்சுட்டு கூல் ட்ரிங்க்ஸ ஃபர்ஸ்ட்டு குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டே இருக்கும்போதே, பாண்டிகிட்ட கேட்பான் சோழன், "வானதிக்கும் என்னடா சண்டை?" அப்படின்னு சோழன் பாண்டியன்ட்ட கேட்பான். அதுக்கு, "ஏன்டா அத கேட்குற? அவ வந்து எத எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு காரணம் தான் வேணும். அவ வந்து என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாடா. நான் ஏற்கனவே வந்து அவங்க வீட்டுக்கு வேற போகல. அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல. அத வச்சு ஒரு பெரிய சண்டை போட்டா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் கைய கால விழுந்து தான் அவட்ட பேசிட்டு வந்தேன். அவ நெறைய எதிர்பார்க்கா. அந்த எதிர்பார்க்கிற அத்தனையும் நான் செய்யணும்னு நெனைக்கிறா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதுசு புதுசா காரணத்த தேடி ஒரு சண்டை போட்டுட்ருக்கா. என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல." அப்படின்னு பாண்டி ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அப்போ அதுக்கு இவன் சொல்லுவான் சோழன், "அப்ப விட்டுற வேண்டியதானே அவள?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுதான்டா என்னால முடியல. அவள விடவும் முடியல என்னால. அவ பேசினாலும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பேசலினாலும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணேன்னே தெரியலன்னு" ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பான் பாண்டி. அப்போ இந்த சோழன் சொல்லுவான், "அப்ப இன்னைக்கு எதுக்கு சண்டை போட்ட?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான்.
"இன்னைக்கு கூட நாங்க சண்டை போடலையே" அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லுவான். அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "இல்லையே நான் தான் பார்த்தேனே நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அப்போ வானதி வந்து நிலாவுக்கு ஏன் இந்த வீட வந்து அடமானம் வச்சு நீங்க ரூவா குடுக்க போறீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருப்பா. அத வந்து இவன்கிட்ட இவன் சொன்னா அவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு, அதுவா அவ ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி சண்டை போட்டுருப்பா, ஏதாவது பேசியிருப்பா, அதுக்கு ஆர்கியுமெண்ட் ஆயிருக்கும். அது எப்பவும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் சொல்லுவான், "டேய் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது நல்லாவே இருக்காது. இப்ப எனக்கும் நிலாவுக்கும் பாரு சண்டை வரதான் செய்யும். ஆனாலும் நாங்க வந்து ரொம்ப காயப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட மாட்டோம். நீ அந்த அளவுக்கு வேற மாதிரி போய்க்கிட்டு இருக்கடா. கொஞ்சம் யோசிச்சு இதாரு. டென்ஷன் ஆகாத. அண்ணன் நான் இருக்கிறேன்ல உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் பாண்டிகிட்ட சோழன். வானதி அங்கேருந்து வந்துட்டுருப்பா. அப்போ பாண்டி வந்து, "வா வானதி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனா, அவ அப்படியே பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிருவா. உடனே சோழன் கேட்பான், "என்ன காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமா ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருப்பா. "ஏதாவது சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவா. "என்ன எப்பவும் என்ன பார்த்தா திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன நீங்க சகஜமா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "உனக்கும் தான் நான் இங்க உட்காந்துருந்தா பிடிக்காது. ஆனா, நீ இப்போ வந்து ஒண்ணும் சொல்லாம தானே இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வானதி சொல்லுவா, "நீங்க இன்னைக்கு என்னைய வந்து ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்கல்ல, அதான் நானும் உங்கள ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "நீங்களும் தான் என் மேல வந்து கோவப்படாம பேசிட்டு இருக்கீங்க. அதனால எனக்கும் உங்க மேல கோவம் வரல" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து சோழன் சொல்லுவான், "சரி நீ என் கூட கொஞ்சம் கார்ல வாரியா வெளிய" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. "இல்ல கொஞ்சம் உன்ட்ட பேசணும் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ வானதி வந்து பாண்டிய பார்ப்பா. பாண்டிட்ட வந்து சோழன் சொல்லுவான், "நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வானதிட்ட சொல்லும்போது, "இல்ல நானே நடந்து வரேன் வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. அப்போ கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது வானதி கிட்ட சோழன் கேட்பான், "ஏதாவது சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து வானதி சொல்லுவா, "என்னை கார்ல எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு நீங்க கொல்ல போறீங்களோ?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்துட்டு சோழன் சொல்லுவான், "என்ன இப்படிலாம் பேசுற? நீ வா உன்ன கூட்டிட்டு வந்த இடத்துலயே கொண்டு போய் விட்டுறேன். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். "இல்ல, இல்ல நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல, இல்ல சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு வானதி சொல்லுவா. சோழன் வந்து அவட்ட சொல்லுவான், "இங்க பாரு எனக்கு பாண்டியன்ல ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு "என்ன நீங்க 2 பேரும் அடிக்கடி எலியும் பூனையுமா சண்டை போடுவீங்க. இப்ப என்ன முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, "ஏய் எவ்வளோதான் இருந்தாலும் நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் என் தம்பி எனக்கு அவன். அவனோட லைஃப் எனக்கு முக்கியம் இல்லையா? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஏங்க லவ்வர்ஸ்னா சண்டை போட தானே செய்வாங்க" அப்படின்னு சொல்லி வானதி சொல்லுவா. "இங்க யாரு சொன்னா லவ்வர்ஸ்னா சண்டை போடுவாங்கன்னு? சண்டை போடாமயும் காதலிக்கலாம்ல" அப்படின்னு சோழன் சொல்லுவான். "உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சோழன் கேட்பான். வானதி உடனே சொல்லுவா, "அவன் என்னைய கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவனுக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காது. அவன் வந்து இப்ப நான் பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவனுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான ஆளாவே நினைக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. சோழன் உடனே சொல்லுவான், "அப்படிலாம் இல்ல வானதி. உன் ஃபோட்டோவ தான் அவன் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பான். உன் கால் வரலைனாலுமே அவன் அடிக்கடி ஃபோன பார்த்துட்டு இருப்பான்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்பா. "ஆமா வானதி, உன் மேல அவனுக்கு அவ்வளோ இஷ்டம். உன்ன ரொம்ப பயங்கரமா லவ் பண்றான்." அப்படின்னு சொல்லும்போதும், "அப்படியா என்ன அப்படியா அப்ப லவ் பண்றான்?" அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. "உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட சொல்லுவான் சோழன். அதுக்கு அவ சொல்லுவா, "அன்னைக்கு பொண்ணு பார்க்க வாரேன்னு சொல்லிட்டு வராம விட்டுட்டான்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. அப்போ சோழன் சொல்லுவான், "அதுக்கு தான் உன்கிட்ட சாரிலாம் கேட்டு உங்க வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகி 2 பேரும் பேசிட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அத விடுங்க. அதுக்கப்புறமும் நான் அந்த டைம்ல நான் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போதும், "அது இல்ல வானதி, அவன் வந்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்காம வந்து முடிக்க மாட்டேன்னு ஒரு இதுல இருக்கிறான்ல. நீ அத யோசிக்க வேண்டாமா? அத தான் உன்ட்ட சொல்லிட்டான்ல" அப்படின்னு சொல்லும்போதும், "சரி அத விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிப்பா வானதி. சேரன் அண்ணன எடுத்துக்கோங்க. சேரன் அண்ணன் சந்தாவுக்காக என்னலாம் பண்றாங்க? அவங்க அந்த அக்காவ எவ்வளோ லவ் பண்றாங்க? உங்க 2 பேருக்கும் வந்து சும்மா தான் கல்யாணம் முடிச்சீங்க. நீங்களும் நிலா அக்காவும். நீங்க நிலா அக்காவுக்காக நீங்க என்னலாம் பண்ணிட்டுருக்கீங்க? நானும் அத பார்க்க தானே செய்றேன். ஆனா பாண்டி எனக்காக எதுவுமே பண்ண மாட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு வீடு தான். வீடு, வீடு, வீடுன்னு தான் இருப்பானே ஒழிய, என்ன பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான் எப்பவுமே. அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட சொல்லுவா. உங்க 2 பேர்ட்டயும் கேட்டா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்க வந்து குடும்பத்துக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டேங்கிறான். நான் வந்து அவன லவ் பண்ற பொண்ணு ப்ரோ. அப்ப என்னைய தாங்க வேண்டாமா அவன்? அப்படின்னு சோழன்ட்ட சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "நீ வந்து நெறைய ரொமான்ஸ் படத்த பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு.
உடனே வானதி சொல்லுவா, "அப்படிலாம் இல்ல ப்ரோ. இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? நான் எத்தன நேரம் கால் பண்ணுவேன். அவன் 10, 15 நேரம் கால் பண்ணா கூட அவன் வந்து எனக்கு கால் பண்ணவே மாட்டான். எப்போமாவது ஒரு நேரம் தான் கால் பண்ணுவான். ஒரு ஒரு நேரம் கால் பண்ணிட்டு அதோட விட்டுருவான். ஒரு 4, 5 நேரம் கால் பண்ணானே, வேலை பார்க்குற நேரத்துலயும் ஃபோன் எடுக்க மாட்டான். அந்த ஃபோன் எதுக்கு இருக்குன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சுருவா வானதி. வானதி சொல்லுவா, "ஒரு நாளைக்கு என்ன ஒரு 10, 15 நேரமாவது எனக்கு கால் பண்ணணும். அவன் வந்து தூங்குறதுக்கு முன்னுக்கூட்டி என்னை பத்தி தான் அவன் யோசிக்கணும். காலையில முழிக்கும்போதும் என்னைய பத்தி தான் அவன் யோசிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும்போது, சோழன் சொல்லுவான், "எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருந்தா அவன் வேலை பார்க்க வேண்டாமா? பிறகு சோறு திங்கிறதுக்கு என்ன பண்ணுவான்?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட சொல்லுவான் சோழன். லவ்வுனா அப்படித்தான் இருக்கணும் ப்ரோ. உலகத்தில எல்லா பசங்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. நான் வந்து வீடு, பங்களா நான் கேட்கிறேன். அவன் என்ன பத்தி யோசிக்கணும்னு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்லுவா. திரும்ப பாண்டிய பத்தி புலம்பிக்கிட்டே வந்த உடனே இவன் டென்ஷன் ஆகி கார வேகமா எடுத்து கொண்டு போய் நேரா மெக்கானிக் ஷாப்ல கொண்டு நிப்பாட்டுவான். பாண்டி அப்படியே ஷாக் ஆகி இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா இவன் இவ்வளோ ஸ்பீடா கொண்டு நிப்பாட்டுறானேன்னு. அதுக்கப்புறம் வானதி சொல்லுவா நின்ன உடனே, "என்ன ப்ரோ நேரம் போனதே தெரியல. போகும்போது ரொம்ப நேரம் இருந்த மாரி இருந்துச்சு." அப்படி சொல்லி சொல்லுவா. அதுக்கு சோழன் சொல்லுவான், "போகும்போது நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ கேட்டுட்டு இருந்தீல்ல. வரும்போது நீ பேசினீல்ல. அதில தான் நேரம் போனதே உனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீ பேசியிருக்க." அப்படி சொல்லிட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிருவான். கீழ இறங்கி போன உடனே பாண்டிகிட்ட போய் சொல்லுவா வானதி, என்ன பாட்டி உங்க தம்பி உங்க அண்ணங்கிட்ட போய் என்னை பத்தி ரொம்ப குறை சொன்னியும், அதான் ப்ரோ என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டு என் தம்பிகிட்ட நல்லபடியா நடந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணாரோ." அப்படின்னு சொன்னோனே, சோழன் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான். "ஏய் உனக்கு நான் என்ன அட்வைஸா பண்ணுனேன்? கூட்டிட்டு போய் பேசலான்னு தானே பார்த்தேன். ஏ பாட்டி அவகிட்டலாம் எதுவும் அட்வைஸ்லாம் பண்ணல. சும்மா பேச தான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட சொல்லுவான், "உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு முன்னக்கூட்டியே நான் அவன்கிட்ட பேசிட்டேன். அவன் சொல்லிலாம் உன்கிட்ட வந்து நான் பேசல. அத புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வானதி கிட்ட. "உன்ட்ட பேசுறதுக்கு முன்னக்கூட்டியே பாண்டி கிட்ட பேசிட்டேன். ஆனா, பாண்டி வந்து உன்ன பத்தி ஒரு குறை கூட சொல்லல. ஆனா, நீ என்ன செஞ்ச? பக்கம் பக்கமா உன்ன பத்தி குறை அடிச்சுக்கிட்டே இருக்க. அந்த அளவுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "நான் உன்ன கூட்டிட்டு போய் உங்க 2 பேத்தையும் எப்படியாவது சேர்த்து வச்சலான்னு தான் நெனச்சேன். ஆனா, ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருப்பான் பாண்டி கிட்ட. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காடா இவ. இவகிட்டலாம் பேசவே முடியாது. இவளோட எதிர்பார்ப்ப உன்னால பூர்த்தி செய்யவே முடியாது. உன்னால மட்டும் கிடையாது. எவனாலயும் முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் பாண்டிகிட்ட வந்து சோழன். காலையில எந்திரிச்சதுலேருந்து தூங்க போற வரைக்கும் இவளை பத்தியே யோசிக்கணும்னு நினைக்கிறா. அப்புறம் இவனுக்கு சோறு திங்கிறதுக்கு அவன் அப்பனா வந்து போடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எங்க அப்பா பத்தி எதுக்கு இழுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "அங்க பாரு என் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "நீங்க எங்க அப்பா பத்தி இழுத்தீங்கன்னா நானும் வந்து பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டி சொல்லுவான், "ஏய் நிப்பாட்டுடா" அப்படின்னு சொல்லிட்டு. "இத பாரு பாண்டி, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவள நினைச்சுக்கிட்டேலாம் இருக்க முடியாது. இவளுடைய ஆசைகளையும் உன்னால நிறைவேத்த முடியாது. நீ அன்னைக்கே பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்ச பார்க்க போகணுமா வேண்டாமான்னு. அது இப்ப எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்லும்போது வானதி சொல்லுவா, "அப்போ நீ பிளான் பண்ணி தான் என்ன பார்க்காம இருந்தியா? அப்ப நீ வந்து என்னைய பார்க்க வரணும்னாலே யோசிச்சிருக்கியா? என்னைய வந்து உன் லைஃப்ல செலக்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவா வானதி. சோழன் சொல்லுவான், "நானே உன்கிட்ட நெறைய நேரம் சொல்லியிருக்கேன். நீ சீக்கிரமா வானதிய கல்யாணம் கட்டிட்டு செட்டில் ஆகுன்னு. ஆனா இப்ப சொல்றேன், நீ இவளெல்லாம் கல்யாணம் கட்டினேன்னு வச்சுக்கயேன், இவளுக்கு விளக்கம் குடுத்து குடுத்து நீ சீக்கிரம் செத்துருவ." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே பாண்டி, "ஏய் சும்மா இருடா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் உண்மைய தான்டா சொல்றேன். நீ இவள கல்யாணம் கட்டினா நீ வந்து நல்லாவே இருக்க மாட்ட." அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவான் சோழன். உடனே வானதி அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இவளையே நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அந்த பக்கம், இந்த பக்கம் நகரவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னைய என்னையும் அவ பிரிச்சு வச்சுருவா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோழன். அடுத்த ட்ரிப்பு மட்டும் இவ உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தான்னா, தப்பிச்சேன்டா சாமின்னு சொல்லிட்டு விட்டுரு. அப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டி சொல்லுவான், "ஏய் சும்மா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லிட்டு இருப்பான். வானதி அப்படியே கோவத்தில பார்த்துட்டே இருப்பா. அப்ப பாண்டி வந்து சொல்லுவான், "அவன் தான் உனக்கு எப்படிப்பட்டவன்னு தெரியல. அவன் ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவான். நீ அத சீரியஸா எடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வானதி சொல்லுவா, "இல்ல எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நீ சொன்னது எல்லாமே அன்னைக்கு பொய் தான். ஏன்னா உங்க அண்ணனுக்காக கல்யாணம் முடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ என்ன பொண்ணு பார்க்கயுமே வேணுக்குன்னே தான் வராம இருந்திருக்க. அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் கட்டணுமா வேண்டாமான்னு யோசிச்சிருந்திருக்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே உன்ன தேடி வந்தா உண்டு. வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உன் மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன் பாண்டி அப்படின்ட்டு வானதி போயிருவா. வானதி போன உடனே பாண்டி கேட்பான், "ஏன்டா இப்படி பண்ணுன?" அப்படின்னு. உடனே சோழன் சொல்லுவான், "என்னடா நான் பண்ணுனேன்? அவலாம் வந்து உனக்கு செட்டே ஆக மாட்டாடா. எவ்வளவு சொன்னாலும் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது அவளுக்கு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் மேல 1,00,00,000 குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏதாவது அவளுக்கு அட்வைஸ் பண்ணா கூட, அவ வந்து இந்த காதுல வாங்கிட்டு, இந்த காதுல விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கிறா. அவலாம் உனக்கு வந்து செட்டே ஆக மாட்டா பாண்டி, நல்லா புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். "அவலாம் உன் லைஃப்‌க்கு தேவையான்னு நல்லா ஒரு முறை யோசிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டே இருப்பான். பாண்டி அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டே நிப்பான்.
சேரன், சோழன், நடேசன் 3 பேரும் சேர்ந்து பேங்குக்கு லோனுக்கு அப்ளை பண்ண போவாங்க. அங்க போய் மேனேஜரை பார்க்கும்போது, மேனேஜர் "என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சேரன் வந்து "எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார். அதுக்காக தான் நாங்க வந்து வந்திருக்கோம் இங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சரி அப்போ என்ன டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, "எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு சார். அந்த வீடு வந்து எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "சரி குடுங்க பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவன் உயில குடுப்பான். உடனே அதுக்கு அவரு சொல்லுவாரு, "இந்த உயில வச்சுலாம் பணம் குடுக்க முடியாது சார். உங்க அப்பா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீங்க சொல்லணும். வீடு ரிஜிஸ்டர் பண்ணி அதோட இது இருந்தா தான் நாங்க வந்து பத்திரம் இருந்தா தான் குடுக்க முடியும்" அப்படி சொல்லி சொல்லுவாரு. இவங்க உடனே இப்படி முழிச்சு பார்ப்பாங்க. என்ன "சார் இது எங்க அப்பாவுக்கு தான் இருக்கு இந்த வீடு. எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி திரும்பியும் சரின்னு சொல்லுவான். "நாங்க அத நம்பிலாம் குடுக்க முடியாது. முதல்ல உங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்க வீட்ட. அதுக்கப்புறம் இங்க வாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க பண்ண முடியும். அதுக்கு நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு." அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து கேட்பாரு, "நீங்க என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் சொல்லுவான், "நானு ஒரு மேஸ்திரியா இருக்கேன். வந்து தம்பி வந்து டிரைவரா இருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். வீடு உங்க அப்பா பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அதே மாதிரி லோன் குடுக்கணும்னா, ஒரு பே ஸ்லிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "பே ஸ்லிப்னா என்ன சார்?" அப்படின்னு சொல்லி சேரன் கேட்பான். மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு சம்பளம் குடுப்பாங்கல்ல, அதுக்குரிய அத்தாட்சி தான் அந்த இது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம்லாம் கிடைக்காது சார். அப்பப்போ வார வார சம்பளம் அல்லது டெய்லி சம்பளம் மாரி தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சேரன். அப்ப அதுக்கும் அவரு சொல்லுவாரு, உங்க அப்பா பேர்லயும் வீடு ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். எங்களுக்கு அந்த பே ஸ்லிப்பும் வேணும் சார். அப்படி இருந்தா மட்டும் தான் நாங்க வந்து லோன் குடுக்க முடியும்." மேனேஜர் வந்து சொல்லி அனுப்பிருவாரு. சோழன் வந்து சொல்லுவான், "நம்ம பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். நம்மளுக்கு இப்ப இந்த மாதிரி ஆயிருச்சு. இப்போ இத ரிஜிஸ்டர் பண்ணாலே அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். நமக்கு இந்த இடம் நம்ம செட் ஆகாது. நம்ம வேற வழி தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து பல்லவன் வந்து அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். நிலா வந்து சாதத்த வடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருப்பா. அவளால அத பண்ண முடியாது. உடனே பாண்டி அங்கேருந்து வருவான். "இருங்க நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கரெக்டான மூடி எடுத்து சாதத்த வந்து வடிச்சு குடுப்பான். அப்போ வந்து நிலா சொல்லுவா, "நல்ல வேளை நீங்க பண்ணீங்க. இல்லைன்னா எனக்கு சாதத்த இப்ப ஃபுல்லா நான் கொட்டி ஏதாவது பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாட்டி சொல்லுவான், "நீங்க எதுக்குங்க சாதம் வடிக்கிறீங்க? ஏற்கனவே அண்ணன் தான் பொங்கி வச்சிருப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அண்ணன் வந்து அர்ஜென்ட்டுக்கு போனாங்க கிளம்பி. அந்த சமயத்தில சாதம் வைக்கும்போது அது அடி பிடிச்சிருச்சு. அதனால இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் பண்ணுனேன். அண்ணன் வரதுக்குள்ளே நம்ம இத பண்ணுவோமேன்னு பார்த்தேன். இல்லைன்னா லேட் ஆயிரும்ல சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா நிலா. அதுக்கப்புறம் பாண்டி வந்து நிலாட்ட கேட்பான், "பல்லவன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் வந்து எல்லாரும் பேசலைன்னோனே உருன்னு மூஞ்ச வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட சொல்லுவா, என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசாம இருந்தா அது சரி வராதுல்ல. அவன் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. அதுவும் கரெக்ட் தாங்க. இந்த காலத்து பசங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலே போதும், உடனே மூஞ்ச உருன்னு வச்சுருதானுங்க. ஏதாவது பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "நீங்க என்னமோ அந்த காலத்து பசங்க மாரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொன்னோனே, ஏதோ சும்மா சொன்னேங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சிரிப்பான். பாண்டி வந்து நேரா பல்லவன பார்க்க போவான். பல்லவன் அண்ணன பாண்டிய பார்த்த உடனே அவன கட்டிப்பிடிச்சுட்டு, "அண்ணே நான் தப்பு பண்ணவே இல்லண்ணே. நான் இனிமே இது மாரி பண்ண மாட்டேனே. சாரிண்ணே. என்கிட்ட பேசாம இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு பாண்டி வந்து, "சரி உட்காருடா. நீ இதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பியா? இப்படியே ரூமுக்குள்ளேயே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? எல்லாத்தையும் வந்து மாத்துறதுக்கு வேற ஏதாவது யோசிச்சு செய்யணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அத வந்து நிலா பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சேரன், சோழன், அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே யோசிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போதே பாண்டிகிட்ட சொல்லுவாங்க, "இப்படி நாங்க வந்து லோனு கிடைக்கும்னு நெனச்சுட்டு போனோம். ஆனா கிடைக்கல. அவங்க வந்து இந்த வீட்டு பத்திரத்த வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்படி நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நடேசன் சொல்லுவாரு, "அதில தான் தெளிவா என் உயில்ல வந்து எனக்கு எழுதியிருக்கேன்டா என் பேர. அப்படிங்கும்போது ஏன் குடுக்க மாட்டேங்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "மேனேஜர் தான் சொல்லிட்டார்லப்பா, கண்டிப்பா உயில வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு." பேரன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து நிலா வருவா. நிலா வந்த உடனே சொல்லுவா, "என்ன ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "அங்க ரிஜிஸ்டர் பண்ணா தான் ரூபா குடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. அத நெனச்சு தான் கவலைப்பட்டுட்டுருக்கோம்." அப்படின்னு சேரன் சொல்லுவான். உடனே அதுக்கு நிலா சொல்லுவா, "நீங்க வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. நான் எப்படினாலும் எனக்கு வேலை கிடைச்சிரும். நான் வேலை கிடைச்சிட்டனா நான் போயிருவேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது." அப்படின்னு சொல்லும்போது, "ஐயப்பா என்ன 5,00,000 தானப்பா கேட்டுருக்காங்க. அத கூட குடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு தான் நாங்க இப்போ ரொம்ப கவலைப்பட்டுட்டுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நாங்கலாம் அந்த டைம்ல பணத்த வந்து சேர்த்து வைக்கல. அப்பப்போ வர்ற காச உடனே வந்த உடனே செலவழிச்சுருவோம். இப்ப சேர்த்து வச்சிருந்தா, இப்ப நீ கேட்கும்போது இந்த மாதிரி அவசர தேவைக்கு குடுத்துருந்துருக்கலாம். அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு." அப்படின்னு சேரன் சொல்லுவான்.
நிலா சொல்லுவா, அதாவது அன்னைக்கு என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில சோழன் இருந்துட்டாரு. அதனால தான் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கலாம் அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் எப்படியும் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருப்பா. பேங்க்ல தானே பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து வேற இடத்துல நான் எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கேன். பணம் எப்படியும் கிடைச்சிரும். நம்ம மத்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு நிலா வந்து சொல்லுவா, "அ வேண்டாம் பாட்டி. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே சோழன் சொல்லுவான், "இல்லங்க, உங்கள வந்து ஓனர் லெவலுக்கு நான் நெனச்சு பார்த்துட்டேன். கண்டிப்பா உங்கள ஓனர் ஆக்கியே தீரணும்." அப்படின்னு சொல்லிட்டு அ சோழன் சொல்லிட்டுருப்பான். பல்லவன் அங்கேருந்து வருவான். வந்துட்டு, "அண்ணே" அப்படி சொல்லிட்டு பேசுவான். அதுக்கு வந்து சேரன் பேசாமயே உள்ள போயிருவான். அதுக்கப்புறம் சோழன்ட்ட போவான். சோழன்ட்ட போய், "என்ன அண்ணன் திட்டினா கூட நீ என்கிட்ட பேசிட்டே இருப்பியேண்ணா, இப்போ ஏண்ணா நீ பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். சோழனும் பேசாம அப்படியே வெளிய போயிருவான். அவன் கேட்கும்போது சோழன் வெளிய போன மாதிரி இன்னைக்கு வந்து அய்யனார் துணை சீரியல் முடிஞ்சது.